துப்புரவு தொழிலாளர்கள் போராட்டத்தின் போது நள்ளிரவில் கைது செய்த திமுகவினுடைய அரசின் நடவடிக்கை எதை காட்டுகிறது? தொடர்ந்து மக்கள் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசுக்கு எதிராக போராடி வருவது, அதாவது குறிப்பாக அரசு எந்திரங்களான மாநகராட்சி ஊழியர்கள், அரசு ஊழியர்கள் மற்றும் அரசினுடைய உதவி பெறக்கூடிய கடைநிலை ஊழியர்கள் என்று அரசு சார்ந்த பணியாளர்கள் அனைவரும் அரசுக்கு எதிராக, அதாவது ஆசிரியர்கள் முதற்கொண்டு போராடுவதின் நோக்கம் என்ன? எதிர்க்கட்சிகளும் கூட்டணி கட்சிகளும் திமுக அரசினுடைய இந்த செயல்களை எவ்வாறு கையாளுகின்றனர்? வாருங்கள், தொடர்ந்து பார்க்கலாம். மகிழ்ந்த நேயர்களுக்கு வணக்கம். ஆளும் திமுக அரசு மக்கள் நலனில் எவ்வாறு கவலை கொள்கிறது, அல்லது எவ்வாறு தன்னுடைய செயல்பாடுகளை விரிவுபடுத்துகிறது, அல்லது மக்கள் அரசினுடைய நடவடிக்கைகளை ஏற்கிறார்களா இல்லையா? இது குறித்து விரிவான ஒரு பார்வையை இன்றைய இந்த காணொளியின் மூலம் நாம் விவாதிப்போம். வாருங்கள் நண்பர்களே. சென்னை தலைநகரின் முக்கிய நிகழ்வாக சென்னை மாநகராட்சி ஊழியர்கள் தொடர்ந்து 12 நாட்களாக போராட்டம் செய்து அதன் விளைவாக நள்ளிரவில் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தின் தலையீடின் காரணமாக அன்று மாலையே விடுவிக்கப்பட்டும் இருக்கிறார்கள். அவ்வாறு விடுவிக்கப்பட்டவர்கள் எங்கு கைது செய்தார்களோ அதற்கு அருகாமையில் அல்லது அவர்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ற ஒரு இடத்தில் மீண்டும் அவர்களை இறக்கி விடுவது என்பதுதான் வழக்கமான காவல்துறையினுடைய நடவடிக்கையாக கடந்த காலங்களில் நாம் பார்க்கின்றோம். இது வழிவழியாக தமிழக அரசு அறிவுறுத்துகின்ற ஒரு செய்தி என்றாலும் கூட இந்த நிகழ்வில், அதாவது மாநகராட்சி ஊழியர்கள் போராட்டம் செய்து அதனால் கைது செய்யப்பட்ட நிலையில் அவர்களை விடுதலை செய்யும்போது இவர்கள் நினைத்த இடத்திலெல்லாம் இறக்கி விட்டிருக்கிறார்கள், வெகு தொலைவில் இறக்கி விட்டிருக்கிறார்கள் என்பது போன்ற ஒரு செய்திகளை ஊடகத்தின் வாயிலாக நாம் காண்கின்றோம். எது எப்படி இருந்தாலும் ஆளும் திராவிட முன்னேற்ற கழக அரசு என்பது மக்களுக்கு எதிரான சில நடவடிக்கைகளை எடுக்கிறது என்பதை உங்களைப் போலவே மற்றவர்களாலும் பார்க்கப்படுகிறது என்ற செய்தியோடு, உங்களே சென்னை மாநகராட்சியினுடைய இந்த போராட்டத்தினுடைய பின்னணி என்ன, அதனுடைய வரலாறு என்ன என்பதை போன்ற செய்திகளை நாம் தற்போது ஒரு சிறு அலசலாக நாம் பார்ப்போம். அதாவது 1989 சென்னை மாநகரில் எக்ஸ்னோரா என்ற ஒரு நிறுவனம் திரு MP நிர்மல் அவர்களுடைய வழிகாட்டுதலின் பேரில் தொடங்கப்பட்டது. அந்த நிறுவனம், எக்ஸ்னோரா என்ற நிறுவனம் தொடங்கியதற்கான காரணம் என்ன என்று சொன்னால், அவர்கள் வசிக்கின்ற பகுதியில் சரியான துப்புரவு பணிகள் மேற்கொள்ளப்படவில்லை. அவர்கள் எதிர்பார்த்த அந்த ஒரு தூய்மையான ஒரு நிலையாக அங்கு வரவில்லை என்பதற்காகவே அந்த பகுதியை சார்ந்த மக்களால் ஒன்றிணைத்து அவர்களுடைய தேவையை நிறைவு செய்யும் விதமாக அவர்களெல்லாம் தன்னுடைய பங்களிப்பாக சில பொருளாதார ரீதியாக பங்கிட்டு கொண்டு அவர்களால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பு தான் எக்ஸ்னோரா அமைப்பு. அந்த அமைப்பினுடைய விரிவாக்கம் இன்றைக்கு வெவ்வேறு நிலைகளில் பறந்து விரிந்து இருக்கிறது என்பதை நாம் பார்க்க முடிகிறது. ஆனால் அதனுடைய அடிப்படை துவங்குவதற்கான தேவை என்னவென்றால், அவர்களுடைய பகுதி தூய்மையாக இல்லை. அன்றைக்கு இருந்த சென்னை மாநகராட்சியினுடைய செயல்பாடு அல்லது மாநகராட்சியினுடைய ஊழியர்கள் சரியாக குறிப்பிட்ட காலத்திற்குள் அந்த தூய்மை பணியை மேற்கொள்ளவில்லை என்ற காரணத்தினால் அந்த பகுதியை சார்ந்தவர்கள் அவர்கள் தாங்களாகவே சுய உதவி குழு போல தொடங்கப்பட்ட அமைப்பு தான் அந்த எக்ஸ்னோரா அமைப்பு. அந்த அவர்களுடைய முயற்சி மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றதனுடைய விளைவாக தொடர்ந்து நகரின் பல்வேறு பகுதிகளில் அதனுடைய விரிவாக்கம் விரிந்து கொண்டே இருந்தது. அப்பொழுது ஏன் நாம் தொடர்ச்சியாக இந்த போன்ற தனியார் நிறுவனத்திற்கு இந்த பணிகளை செய்யக்கூடாது, பணிகளை கொடுக்கக்கூடாது என்ற ஒரு எண்ணம் மாநகராட்சிக்கு ஏற்பட போக, அதன் விளைவாக சிங்கப்பூர், மலேசியா மற்றும் பல்வேறு நாடுகளில் பணிகளை மேற்கொண்டிருந்த சில தனியார் துப்புரவு நிறுவனங்களுக்கு இந்த பணியை ஒப்படைப்பது என்ற ஒரு முடிவோடு சென்னை மாநகராட்சி அன்றைக்கு ஒரு முடிவெடுத்தது. அப்பொழுது இருந்த ஆளும் கட்சி யார் என்று சொன்னால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அம்மா அவர்களுடைய ஆட்சி.
அவர்கள் மேற்கொண்டது இன்னும் கொஞ்சம் விரிவாக மக்களுக்கு அந்த சேவையின் மூலம் ஒரு விடிவு காலம் ஏற்பட வேண்டும் என்ற எண்ணத்தோடு செய்தார்கள். ஆனால் அந்த காலகட்டத்தில் அந்த முடிவு சரியானது அல்ல. அப்படி மேற்கொள்ளும்போது அந்த மாநகராட்சியினுடைய ஊழியர்களுடைய வேலைவாய்ப்பு கடுமையாக பாதிக்கப்படும், அவர்களுடைய வாழ்வாதாரம் இதனால் துண்டிக்கப்படும் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு முற்போக்கான ஒரு எண்ணத்தை அன்றைக்கு இருந்த ஆளுங்கட்சியை எதிர்த்து பாட்டாளி மக்கள் கட்சி மிக கடுமையான தன்னுடைய கண்டனங்களையும் போராட்ட அறிவிப்புகளையும் செய்தார்கள். இன்னும் ஒரு படி மேலாக செல்ல வேண்டுமானால் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பின்பு அப்பொழுது இருந்த அஇஅதிமுக ஓனிக்ஸ் என்ற ஒரு தனியார் நிறுவனத்தை 2001 அவங்க எடுத்துன்னு வராங்க. 2006 அந்த காலகட்டங்களில் எல்லாம் ஒரு மிகப்பெரிய நிறுவனமாக சென்னையில் இயங்கி சென்னையினுடைய சில குறிப்பிட்ட பகுதிகளை மண்டலமாக பிரிக்கப்பட்ட ஒரு குறிப்பிட்ட மண்டலங்களை ஒரு 2 மண்டலம் 3 மண்டலம் என்று தொடங்கி பல்வேறு பகுதிகளில் அந்த துப்புரவு பணிகளை தனியார் நிறுவனமான ஓனிக்ஸ் என்ற நிறுவனம் அப்பொழுது மேற்கொண்டது. அன்றைய காலகட்டத்தில் அன்றைக்கு சென்னை மாநகர உறுப்பினர்களாக சென்னை மாநகராட்சியினுடைய உறுப்பினர்களாக பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்தவர்கள் ஏறக்குறைய 16 பேர் அப்போது உறுப்பினராக இருந்தாங்க. திரு ஜெயராமன் அவர் மண்டலக்குழு தலைவராகவும் அப்போது இருந்தார். நிலைக்குழு தலைவர்களாக சிலர் இருந்தனர். ஆனால் அந்த மாநகராட்சியினுடைய அந்த உறுப்பினர்களுடைய கொறடாவாக இருந்தவர் திரு சைதாப்பேட்டையிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட டிஎஸ் மூர்த்தி அவர்கள். டிஎஸ் மூர்த்தி அவர்கள் கொறடா என்ற அடிப்படையில் அன்றைக்கு இந்த செய்தியை அறிந்து இந்த செய்திக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் ஒரு தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும், அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும் என்ற செய்தியை அப்போது இருந்த மேயர் மா சுப்பிரமணியம் அவர்களிடத்தில் எடுத்து செல்ல திரு டிஎஸ் மூர்த்தி அப்புறம் ஜெயராமன் போன்றவர்களெல்லாம் அந்த மாநகராட்சி கூட்டத்தில் கடுமையான எதிர்ப்புகளை தெரிவித்தார்கள். மாநகராட்சி ஊழியர்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கும், அவர்களுக்கான வேலைவாய்ப்பு கேள்விக்குறியாகும் என்ற எண்ணத்தோடு ஒரு நகரம் தூய்மைப்படுத்தப்பட வேண்டும், ஆனால் அது இன்னொரு வயிற்றெச்சலில் ஏற்படக்கூடாது என்பதில் அப்போது இருந்த பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிர்வாகிகள் கடுமையாக எதிர்த்தனர். அவ்வாறு போராட சொன்னவர் அந்த கட்சியினுடைய நிறுவனர் டாக்டர் ஐயா அவர்கள், டாக்டர் ராமதாஸ் ஐயா அவர்கள் தெளிவாக இந்த செய்தியை மாநகராட்சி மன்றத்தில் ஒலிக்க வேண்டும் என்று அப்பொழுது இருந்த உறுப்பினர்களோடு அவர் அறிவுரையும் ஆலோசனையும் வழங்கி செயல்படுத்த சொன்னார். அதன் விளைவாக அன்றைக்கு இருந்த நிர்வாகிகள் மிக கடுமையான எதிர்ப்பினை தெரிவிக்க அன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கடுமையான எதிர்ப்பின் விளைவாக அப்போது இருந்த மேயர் திரு மா சுப்பிரமணியம் அவர்கள் ஒரு சரியான ஒரு முன்னெடுப்பை எடுத்தார். அவர் என்ன சொன்னார்னா, இவங்களுடைய வேலைவாய்ப்பு பாதிக்கப்படாது. அதாவது அப்போது ஒரு 2-3 மண்டலங்கள் மட்டும்தான் அந்த முன்னெடுப்பு செய்யப்பட்டது. தனியார் நிறுவனத்தினுடைய வாய்ப்பு என்பது, தனியார் நிறுவனம் மூலமாக தூய்மை பணி என்பது 2-3 மண்டலங்கள் மட்டுமே ஒரு சோதனை அடிப்படையில் முதல் மேற்கொண்டார்கள். பின்பு முழுவதுமாக கொடுக்கப்பட்டது. அந்த நாள் அந்த மண்டலங்களை சார்ந்த ஊழியர்கள் யாரும் பாதிக்கப்படாத வண்ணம் அவர்கள் மற்ற மண்டலங்களில் வேலை உறுதி செய்யப்படும். அவங்க மற்ற இடத்துல அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் கொடுப்போம், அவங்க அங்கே போய் வேலை செய்வாங்க, இவங்களுக்கெல்லாம் வேலை இல்லாமலாம் போயிடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்பொழுது இருந்த மேயராக இருந்த திரு மா சுப்பிரமணியம் அவர்கள் இப்போ சொன்னார். இது அப்போதைக்கு ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய செய்தியாகவே பொதுமக்களாலும் ஊழியர்களாலும் பாட்டாளி மக்கள் கட்சிகளாலும் அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது. காரணம், வேலை உறுதி என்பது ஒரு நல்ல செய்தி தானே என்ற அடிப்படையில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஆனால் அதுவே பழக்கமாகி போக ஆளுகின்ற அரசுகள், அது திமுகவாக இருந்தாலும் அதிமுகவாக இருந்தாலும் தனியாரிடமே கொடுத்து விடுவது என்று 2-3 மண்டலங்கள் என்று தொடங்க போய் இன்றைக்கு சென்னையினுடைய பெரும்பான்மை பகுதிகள் தனியாரிடம் தூய்மை பணிக்காக கொடுக்கப்பட்டுள்ளது. அவ்வாறு கொடுக்கப்பட்ட அந்த தூய்மை பணிக்கான தொகை என்பது 2300 கோடி என்று செய்திகள் வருகின்றன. அது ஒரு செய்தி. இன்னொரு செய்தி என்னவென்றால், ஒவ்வொரு மாதத்திற்கான செலவாக குறைஞ்சபட்சம் ஒரு 250 கோடிகளை ஒதுக்குவதாக சில செய்திகள் சொல்லப்படுகின்றன. இது என்ன உண்மை என்பதை நாம் வெளிப்படையான அறிக்கைகளே இருக்குது, நம்ம அதில் ஆய்வு செஞ்சுக்கலாம். நம்ம ஒன்றும் ஒரு எதர்ச்சியாக சொல்ல போகிறது கிடையாது.
இப்படியான தொடர்ச்சியினுடைய விளைவு பெரும்பான்மை ஊழியர்கள் தனியாருடைய ஊழியர்களாக இன்றைக்கு மாற்றப்பட்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல நண்பர்களே, இவ்வாறு மாற்றப்பட்டவர்களுக்கு இன்னொரு சங்கடம் என்னவென்று சொன்னால், ஏற்கனவே மாநகராட்சி மூலமாக நேரடியாக அவர்கள் பெற்ற ஊதியம் என்பது ரூ. 22,000 மேலாகவும், தற்பொழுது அவர்கள் பெறுவது ரூ. 16,000 சொல்லப்படுகிறது. அது பிடித்தவெல்லாம் போய் கையில் கிடைக்கும்னு நினைக்கிறேன் இந்த தொகைகள். இன்றைக்கு இருக்கின்ற வாழ்வாதார அடிப்படையில் ஒருவர் மூக்கை பிடிச்சிட்டு அந்த குப்பையில் கையை விட்டு ஒரு அள்ளி எடுக்கக்கூடிய அந்த வேலைவாய்ப்பு என்பது, அதுக்கெல்லாம் ஒரு பெரிய மனசும் அந்த அந்த வேலை செய்பவர்கள் கடுமையான ஒரு தேவையை கருதி தான் அந்த வேலையை செய்கிறாங்க. யாராவது விருப்பப்பட்டு போய் நான் போய் குப்பை அள்ளுறேன்னு அள்ளக்கூடியவங்க இல்லை. இது வந்து அரசியலாளர்கள் புகைப்படத்திற்காக சில குப்பைகளை போட்டு பெருக்குவது போன்ற அல்ல. உண்மையான குப்பைகளை இவர்கள் அள்ளுகிறார்கள், கழிவுகளை அள்ளுகிறார்கள், சாக்கடையில் கையை விட்டு அள்ளுறாங்க. இப்படிலாம் செய்கிறவங்க என்பது வேறு வழி இல்லாமல் தான் அந்த வேலையை செய்கிறாங்களே தவிர, இது எனக்கு இந்த பிடிச்ச வேலை அப்படின்லாம் சொல்லி செய்யக்கூடிய வேலை கிடையாது. அவர்களுடைய தேவை, அவங்க குடும்பத்தை நடத்த வேண்டிய இந்த அடிப்படை இன்றைக்கி அவங்களுக்கு இருக்குது. இந்த சமூகத்தில் அவங்க தன்னை நிலைநிறுத்திக்கொள்ள, தன்னுடைய வாழ்வாதாரத்தை உறுதிப்படுத்திக்கொள்ள ஒரு வேலை என்பது அவங்களுக்கு தேவை. அது இந்த வேலையாக இருந்தாலும் பரவாயில்லன்னு கௌரவமாக செய்ய அவங்க தயாராகிறாங்க. ஆனால் அவர்களுக்கு சொல்லப்பட்ட செய்தி என்னவென்று சொன்னால், உங்கள் வேலை உத்தரவாதமாக இருக்கும் என்ற அடிப்படை செய்தி தான். ஆனால் காலப்போக்கில் அது எப்படி மாறிச்சுன்னா, ஒவ்வொரு 3 வருஷத்துக்கு ஒரு முறை அல்லது 5 வருஷத்துக்கு ஒரு முறை வெவ்வேறு தனியார் நிறுவனங்கள் மூலமாக அந்த நிறுவனம் ஒருத்தர் மாற்றி கையில் மாறிட்டே போகுது. அதை கான்ட்ராக்ட் பேஸில் அவங்க மாற்றுறாங்க. ஒவ்வொரு முறை மாறும்போது இவர் வேறு தொழில் நிறுவனத்திற்கான ஊழியர்களாக இவங்க மாற்றப்படுகிறார்கள். இவ்வாறு மாற்றப்படும் போது அவங்களுக்கு இதில் வந்து பெரிய ஒரு மன கஷ்டமும் மன உளைச்சலும் ஏற்படும் போது, அன்றைக்கு தேர்தல் வாக்குறுதியாக திமுக அரசு சொன்னது என்னென்னா, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்த மாதிரியான அடிப்படை ஊழியர்களை, துப்புரவு தொழிலாளர்களை நாங்கள் நிரந்தர ஊழியர்களாக மாற்றுவோம். எண்ணெல்லாம் கரெக்டாக தான் இருக்குது, ஸ்டார்டிங் கரெக்டாக தான் இருக்குது, பட் எண்டு ரிசல்ட் தான் சரியில்லைன்ற மாதிரி இன்றைக்கு இருக்கக்கூடிய முதல்வர் மதிப்பிற்குரிய ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான தேர்தல் அறிக்கையில் அவர்கள் குறிப்பிட்டிருப்பது, இந்த அடிப்படை ஊழியர்களை துப்புரவு தொழிலாளர்கள் நிரந்தரமாக்குவோம் அப்படின்னு ஒரு செய்தி இருக்கத்தான் அவங்க சொன்னாங்க. அதுக்கான ஆதாரமும் பல்வேறு காலகட்டங்களில் நம்முடைய பத்திரிகை வாயிலாக நாம் பார்க்கின்றோம். அவ்வாறு சொன்ன பிறகு இன்றைக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் அதுக்கெல்லாம் கவலைப்படாதீங்க, உங்களுடைய வேலைக்கு நாங்கள் உத்தரவாதம் தரோம், காலையில் நாங்கள் உங்களுக்கு சோறு போடுறோம், கவர்மெண்ட்டு பள்ளிகளில், அரசு பள்ளிகளில் அல்லது மாநகராட்சி பள்ளிகளில் காலை மாணவர்களுக்கு காலை சிற்றுண்டி வழங்கப்படுகிறதோ அதே போல் உங்களுக்கு நாங்கள் தரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை தான் மருத்துவர் பாட்டாளி கட்சியினுடைய தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் மிக தெளிவான ஒரு அறிக்கை மூலம் சொல்கிறாரு. இது வந்து கலைஞர் காலத்து பாணி, எங்களுக்கு வந்து கையேந்த விடாதீங்க, எங்களுக்கு சம்பளம் கொடுத்தா நாங்கள் நல்ல சாப்பாடு சாப்பிட்டு போகிறோம், நீங்கள் எங்களுக்கு காலைல சோறு போட போகிறீங்க அப்படின்னு அவர் ஒரு அறிக்கையில் சொல்கிறாரு. அவர்களுடைய நிரந்தர தீர்வுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள், அதை விடுத்து அவர்களை உணவுக்காக கையேந்த செய்யாதீர்கள். நீங்கள் போடுற சோறு போட்டு தான் அவங்க சாப்பிடணும் அவசியம் இல்லை. நீங்கள் அவங்க கேட்குற சம்பளத்தை நிரந்தரம் பண்ணுங்கள், வேலையை நிரந்தரம் பண்ணுங்கள், அவங்க சொந்த காசில் அவங்க சாப்பிட்டு போட்டோம் அப்படின்ற ஒரு நல்ல செய்தியை திருமிகு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அந்த அறிக்கையின் மூலம் சொல்கிறாங்க. இன்னொரு செய்தியும் அவர் பண்ணார். அவர் இன்னொரு சம்பவம் பண்ணார். என்னென்னா, இந்த மாதிரியான ஒரு போராட்ட காலத்தில் சென்னையில் துப்புரவு தொழிலாளர்கள் தொடர்ந்து அறப்போராட்டம் செய்கிறார்கள் என்ற செய்தி வெளியில் வந்தவுடனேயே தமிழ்நாட்டின் மிகப்பெரிய கட்சியாக முதலில் ஆதரவு தெரிவித்த கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி. இந்த இடத்துல நீங்கள் தோணணும். ஏன்னா எந்த காலத்துலேயும் இந்த துறையில் இருக்கக்கூடிய அந்த துறையில் யார் இருக்காங்க, எந்த சமூகம் அதிகமாக இருக்குன்னா பட்டியலின சமூகம் தான் அதிகமாக இருக்குது. பிற்படுத்தப்பட்ட என்பதை விட பட்டியலின சமூகம் தான் இந்த துப்புரவு துறையில் அதிகப்படியான வேலைவாய்ப்பை பெற்றிருக்காங்க. அவங்க மறந்தவங்க கூட பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஓட்டு போட்டதாக செய்தியே இல்லை. சென்னையில் அவங்களுக்கு இவங்களால ஓட்டே கிடையாது. நீங்கள் இதை கருத்தில் கொள்ளணும். இது ஏன் இப்படி நான் சொல்கிறேன்னா, தொடர்ந்து மக்களுக்காக போராடக்கூடிய ஒரு கட்சி ஜாதி கட்சின்னுவாங்க இவங்களாம். ஆனால் இவர்களுக்கான கட்சி என்று சொன்ன தொல் திருமாவளவன் அவர்கள் அரங்கத்துக்கே வரல, ஆட்டத்துக்கே வரல. இன்னும் அவர் அந்த போராட்டப்போ அவங்களுடைய கட்சி சார்ந்தவங்களாம் பெருசாக களத்தில் இறங்கி அவங்களுக்கான சேவை செய்யலை. ஆனால் முதலில் சந்தித்து அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்த கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி. இந்த கட்சியினுடைய சமூக நீதி பேரனுடைய தலைவர், கட்சியினுடைய மாநில நிர்வாகி
செய்தி தொடர்பாளர் திரு பாலு அவர்கள், வழக்கறிஞர் பாலு அவர்கள் நேரடியாக களத்தில் போய் சந்தித்து அவங்களுக்கு ஆதரவு தெரிவித்தது மட்டுமல்லாமல் இந்த செய்தியை வெளி உலகத்துக்கு பேட்டி மூலம் எடுத்துகிட்டு வந்தது முதல் ஆளாக செய்தது வந்து திரு பாலு அவர்கள், பாட்டாளி கட்சியினுடைய மாநில நிர்வாகி. அதுக்கு அடுத்து இந்த செய்தியை வந்து அறிக்கையை வெளியிடுறது அந்த கட்சியினுடைய தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள். காரணம், அவங்க சென்னையை வந்து மிக முக்கியமான நகராக பார்க்குறாங்க. சென்னை தான் தமிழ்நாட்டினுடைய அடையாளம் என்பதை அவர்கள் உணர்கிறார்கள். சென்னையினுடைய சுற்றுப்புற சூழ்மை, சுற்றுப்புறவியல் வந்து அந்த அந்த இயல்பு நிலைக்கு எப்படி இருக்கணுன்றத பல்வேறு அரங்கத்தின் மூலமாக, பல்வேறு கருத்தரங்கங்கள் மூலமாக தொடர்ந்து மக்களுக்கிட்டையும் இந்த வெளியுலகுக்கும் எடுத்து சென்றவர் அன்புமணி ராமதாஸ். எனவே அவர் இதில் அதிகமாக நாட்டம் காமிச்சிட்டார். மக்கள் தலைவராக அந்த அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய போராடக்கூடிய மக்களுக்காக முதல் ஆதரவு தெரிவித்த பெரிய கட்சி என்ற அடிப்படையில் பாட்டாளி கட்சி தான் முதலில் களத்தில் இறங்கி அவர்களுக்கு தன்னுடைய ஆதரவை தெரிவித்தது. ஆனால் ஆதரவு தெரிவிக்க வேண்டிய தான் இந்த கட்சி இந்த சமூகத்துக்கான அடையாளம் என்று சொல்லக்கூடிய தொல் திருமாவளவன் போன்ற கம்யூனிஸ்ட் போன்ற பல்வேறு முக்கியமாக திமுகவின் அங்க வகிக்கின்ற கட்சிகள் எந்த கட்சியும் நேராக போய் சந்தித்து அவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கலை, கண்டனம் தெரிவிக்கலை, கூட சேர்ந்து போராடலை. இப்படி பல்வேறு ஒரு மனக்கசப்புகள் அந்த போராட்ட களத்தில் இருந்தவர்கள் மூலமாக நாம் அறிந்து கொள்கிறோம். அவங்க சொன்ன செய்தி தான் இதெல்லாம். என் கூட இருக்கிறேன்னாரு முதல்வர், உங்களுடன் நான்லாம் சொன்னார், ஒன்றிணைவோம் வான்னு சொன்னார், இங்கே வரவே இல்லை. எந்த கூலி தொழிலாளிக்காக வந்து பார்க்குறத விட்டு கூலி படம் பார்க்க போயிட்டார் அப்படின்ற ஒரு மன கஷ்டத்தெல்லாம் அவங்க வெளிப்படுத்தினாங்க. எது எப்படி இருந்தாலும் நண்பர்களே, தேர்தல் இன்னும் சில மாதங்களில் நடக்க இருக்கிறது. இது போன்ற ஒரு சூழ்நிலையில் இப்படியான ஒரு அரசு ஊழியர்கள் போராடுவது என்பது ஆளுகின்ற திமுக அரசுக்கு ஒரு பெரிய நெருக்கடியை தரும் என்பது நம்மை போன்ற சாதாரண நபர்களுக்கே தெரியும் என்ற நிலையில் ஆளுகின்ற திமுகவினுடைய அதிபரான ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியாமல் போனது மிகுந்த வருத்தமே. காரணம், எப்பொழுதுமே மக்களுக்கான தலைவனாக அறியப்பட்டவர் இதற்கு முன்பாக கலைஞர் அவர்கள். அவர்களுடைய மகனாக இவர் இன்னும் ஒரு படி மேலாக சென்று மக்களோடு இணைந்து அவர்களுடைய தேவைகளை நிறைவு செய்வார் என்ற மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு சென்ற தேர்தலில் மக்கள் இவர்களுக்கு வாக்களித்தார்கள். இவர்கள் வந்தால் இதற்கான தீர்வுகள் கிடைக்கும் என்று நம்பினார்கள். அதற்கான முதல் அடியில் அவர்கள் செய்த சறுக்கல், வந்தவுடனே முதல் கையெழுத்து மது ஒழிப்புக்குத்தான் என்று சொன்ன இன்றைக்கு ஆளுகின்ற திமுக அரசு அதை பற்றி எல்லளவும் நேரத்தை குறைக்கல, கடையை மாற்றுவதற்கான ஆலோசனை இல்லை. இப்படி எந்த ஒரு பிரச்சனையும் கையில் எடுக்காமல் நான் உங்கள் தந்தையாக கேட்கிறேன் குடிக்காதீங்கன்னு இதை வந்து ஒரு செய்தியை சொல்கிறது எந்த அளவில் மக்களிடையே மாற்றம் ஏற்படும். இங்கே மாறப்போவது மக்களா அல்லது அரசா? அரசு தான் தன்னுடைய கையில் ஆட்சி இருக்கிறது. அவர்தான் அந்த ஒரு கையெழுத்தில் இந்த மதுவை ஒழித்திருக்க வேண்டும். ஆனால் அவர் மக்களை மாறுங்கள் என்று சொல்லிக்கொண்டு மக்களிடையே இந்த பிரச்சனையை திசை திருப்பி கொண்டிருக்கிறார் என்ற செய்திகளை எல்லாம் எதிர்க்கட்சிகள் இன்றைக்கு பகிரங்கப்படுத்துகின்றன. ஆனால் ஆளுகின்ற திமுக அரசு இதனை ஒரு எம்மியளவு கூட கருத்தில் கொள்ளாமல் சென்று கொண்டிருப்பது மிகுந்த வருத்தமான செய்தி தான். அந்த செய்தியைத்தான் அன்புமணி அவர்கள் சொல்வார். கடுமையாக போராடி கைது செய்யப்பட்டு ஒரு நாள் முழுக்க சிறையிலிருந்து விடுபட்ட அந்த மக்கள் மறுநாள் அவர்களுடைய பிரதிநிதிகள் என்ற அடிப்படையில் அவர்களுக்கு திமுகவுடைய ஆதரவாளர்களை வைத்துக்கொண்டு தொழிலாளர்கள் வந்து நன்றி கூறினார்கள் என்று புகைப்படம் வெளியிடுவது என்பது கலைஞர் காலத்து பாணி என்று தன்னுடைய மிக மிக கோபமான அல்லது தன்னுடைய பாணியில் தன்னுடைய ஆவேசத்தை அன்புமணி ராமதாஸ் வெளிப்படுத்தியிருப்பது இதெல்லாம் நாடகம் தானா அப்படின்றத தான் நம்ம பார்க்க முடியுது. நண்பர்களே, வருகின்ற காலம் நல்ல ஆட்சி அமைக்க ஒரு மிகப்பெரிய சூழலை நமக்கு ஏற்படுத்தும் என்ற எதிர்பார்ப்போடு மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களோடு இணைகிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் நந்தகுமார். அது மட்டுமல்ல நண்பர்களே, மகிழ்நன் தொலைக்காட்சிக்கான வெற்றி என்பது உங்களுடைய தொடர் ஆதரவு தான். சப்ஸ்கிரைப் செய்வது, மற்றவரோடு பகிர்வது, தொடர்ந்து எங்களுக்கான ஆதரவை தெரிவிப்பது என்ற செய்தியோடு மீண்டும் சந்திப்போம். நன்றியும் வணக்கமும்.